ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கடந்த நாட்கள் எல்லாம் உங்களை நன்மையாய் நடத்தியிருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இடைப்பட்ட நாட்களில் தொடர்ந்து வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலைமை, ஆனாலும் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அதில் யூஎஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. யாருனாலையும் உடைமைகளையோ வீட்டையோ காரையோ அவங்களுடைய காரியங்களையோ பாதுகாத்து கொள்ள முடியலை. அரசாங்கத்தினாலுமே முடியலை. அந்த தீயை அணைக்கவே முடியாமல் மிகவும் சிரமப்பட்டாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பீர்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை தருவதற்காக ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த தெய்வத்தால் தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். நமக்கு இந்த உலகத்தில் அரசாங்கத்தின் மூலியமாய் எத்தனையோ பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டாலும் கூட அதை தாண்டி ஆபத்துகளும் போராட்டங்களும் பலவீனங்களும் நமக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு. அப்போ அந்த பலவீனங்கள்லேருந்து, போராட்டங்கள்லேருந்து, ஆபத்துகள்லேருந்து, தீங்கிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு ஆண்டவர் தேவை. அந்த தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கும்போது வசனம் சொல்கிறது, இனி தீங்கை காணாதிருப்பீர்கள் என்று சொல்லி அந்த கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் என்று சொன்னால் எந்த தீங்குக்கும் நம்ம தப்பித்து கொள்ளுவோம். நோவாவை குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும். நோவா நாட்களில் இந்த பூமியில் ஒரு நியாய தீர்ப்பு வந்தது. கர்த்தர் நோவாவோடு கூட இருந்தார். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்ததுனால கர்த்தர் நோவாவையும் நோவாவின் குடும்பத்தையும் பேழைக்குள்ளே வைத்து பாதுகாத்தார். இந்த உலகம் முழுவதும் அழிக்கப்பட்ட போதிலும் நோவாவும் நோவாவின் குடும்பத்தாரும் பத்திரமாய் பாதுகாப்பாய் பேழைக்குள்ளே இருந்தார்கள். அப்போ தேசம் முழுவதும் எத்தனையோ ஆபத்துகள் வரலாம், தேசம் முழுவதும் ஜனங்கள் பாதிக்கப்படலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் நிச்சயமாய் காக்கப்படுவார்கள். அவர் உங்கள் நடுவில் இருப்பார் என்று சொன்னால், உங்கள் குடும்பத்தில் அவர் இருப்பார் என்று சொன்னால், வேதவசனம் சொல்லுகிறபடி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே தகப்பனே, எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் அவர்களுக்கு வருகிற ஆண்டவரே ஆக்கினைகளை அகற்றி அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற சத்துருக்களை விலக்கி ஆண்டவரே தகப்பனே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், அவர்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல அவர்களோடு கூட இருந்து தீங்கு ஆண்டவரே அவர்களை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறப்பா. எல்லா துதியும் கனம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாக உங்களை எல்லா தீங்குக்கும் இந்த நாளில் விலக்கி காப்பார். அதை நீங்கள் உணர்வீங்க, நீங்கள் பார்ப்பீங்க. அதை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.